நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடிய, அடுத்த வினாடிய, நொடியும் வினாடியும் ஒண்ணுதான். அடுத்த நொடியே, அடுத்த வினாடியே கன்னியாகுமரி இருந்து சென்னை வரை அனைத்து பெண்களும் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்வார்கள். சத்தத்தை காணாம இப்ப முதலமைச்சர் ஆன பிறகு அந்த இலவச பேருந்தை மகளிருக்கு நான் அறிவித்தபடி அப்படின்னு கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே உண்மையான மக்கள் தொண்டன் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். 6 சிலிண்டர் தருகிறேன். ஐயோ ஐயோ, இந்த வடிவேல் படத்துல என்னத்தை கண்ணையா டிரைவரா இருப்பார்ல, அண்ணே வண்டி வருமா? வரும், ஆனா வராது. அவன் தான் இப்படி சொல்றானே, அந்த வண்டியில ஏறி உட்காந்துருவார். உட்கார்ந்த பிறகு நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா? அப்ப கேப்ப, தம்பி எம்ஜிஆர் மாதிரி எப்படா நீ தக 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 தகன்னு இருக்க அப்படின்னு. அப்ப வடிவேல் கேட்பாரு, முன்ன பின்ன எம்ஜிஆரை பார்த்திருக்காடா நீயே? டேய், அப்பயே உனக்கு கண்ணு தெரியலன்னு முடிவு பண்ணியாச்சு, அப்பயாவது வடிவேல் இறங்கியிருக்கணும். அதுக்கப்புறமா ஐயோ எம்ஜிஆரை பார்த்த இல்லையா? டேய், நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? இல்லை தம்பி, எம்ஜிஆர் மாதிரி அவ்வளவு அழகா இருக்கீங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாரு, சங்கடிக்கும். ஏன் தம்பி விசில் அடிக்கிற மாதிரி கேக்குதே? டேய், மில்லுல சங்கூதிக்கிட்டு இருக்காங்க, விசில் அடிக்குதா? அப்பயாவது இறங்கியிருக்கணும் வடிவேலு. அதுக்கப்புறம் தான் மெயின் பாயிண்ட். ஆனா உன்ன மஞ்சள் கொடி எடுத்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் புறப்பட்டுறாங்க. ஏன் தம்பி கூட்டம் கூட்டமா வர்றாங்களே, யாருப்பா? டேய் லாரிடா அப்படின்னு ஊதுன பிற்பாடு மோதி அந்த புகைக்கு நடுவில் எந்திரிப்பாரு வடிவேலு. வரும் வராதுன்னு நிறந்து சொன்னானே, நம்பி வண்டியில ஏறி இப்படி ஆயிட்டமேன்னு 6 சிலிண்டரு, தாய்மாமே சீரு, எம்புட்டு பாக்குறு. நீங்க உண்மையிலேயே அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவராக இருந்திருந்தால் முதல் நாள் கையெழுத்து போடும் பொழுது 1 சிலிண்டராவது எங்களுடைய சகோதரிகளுக்கு நான் தருகிறேன்னு கையெழுத்து போட்டிருந்தா நீங்க உண்மையான அரசியல் தலைவர்னு நான் ஏத்துக்கிறேன். இன்னும் அவர் அரசியல் தலைவராக ஆகல. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, சென்னை கோட்டைங்கிறத செட்டிங் போட்டு முதலமைச்சராக அவர் ஷூட்டிங்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரே ஒழிய இன்னும் என் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போல அந்த 3 கையெழுத்து எப்படிப்பட்ட முத்தான கையெழுத்து அது? அப்படி கையெழுத்து போட்டவர் முதல்வரா? இன்னைக்கு இப்படி டுபாக்கூர் கையெழுத்து போட்டவர் முதல்வரா? எல்லாருக்கும் ரொம்ப ஞாபகமான ஒரு நாள். அது என்ன நாள்? ஜூன் 12, மேட்டூர் அணை திறக்க வேண்டிய நாள். சென்ற ஆண்டு என்னுடைய தங்க தளபதி அவர்கள் மேட்டூர் அணையை இதே ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறந்து வைத்தார். ஆனா இப்ப இருக்க நம்ம முதலமைச்சர் எங்க இருக்கார் தெரியுமா? கொல்லூர் மூகாம்பிகை கோயில்ல துண்டை புத்திட்டு சாமியும் போட்டுக்கிட்டு இருக்காரு. மேட்டூர் அணைக்காக காத்திருக்கிற விவசாயிகள் கடைமடை பகுதியில் தலையில் துண்டை போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு போவாரு, அதனால நானும் போவேன் அப்படின்னு. இதே மாதிரி ஃபாலோ பண்ண எவ்வளவோ பேர் வீணா போயிருக்காங்க தெரியுமா? நான் கங்கா கவரிங்கிற படத்துல நடிச்சேன். ஏவிஎம் ஸ்டுடியோல செட்டிங்ஸ், இது ஷூட்டிங்கு. அப்ப ஒரு ரூம்ல உட்காந்து எனக்கு ஒருத்தர் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, அண்ணே அன்பே வாழ எம்ஜிஆர் இந்த ரூம்ல தானே உட்காந்து மேக்கப் போட்டாரு, எம்ஜிஆர் மாதிரி நீங்க ஆயிருவீங்கண்ணே அப்படின்னு மேக்கப் போட்டுக்கிட்டே சொல்றேன். எம்ஜிஆர் இந்த சேர்ல தானே உட்கார்ந்து எங்க அப்பா மேக்கப் போட்டாருன்னு எம்ஜிஆருக்கு, அன்பே வாழ. அதனால நீங்களும் எம்ஜிஆர் ஆயிரலான்ட்டு அந்த சேர்ல நான் உட்கார்ந்தாக்க எம்ஜிஆர் ஆயிர முடியுமா? வடிவேல் மாதிரி மதுரையில இருந்து கரும்பு லாரியில ஏறி வந்தா வடிவேல் மாதிரி மிகப்பெரிய நடிகர் ஆயிரலாம்னு நிறைய பேர் வடிவேல் மாதிரி கரும்பு லாரியில ஏறி வந்து வழியிலேயே அடிபட்டு செத்து போனான். கரும்பு லாரியில் ஏறி வருவதால் ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைப்பதில்லை.